அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவலை சொல்லலாம். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மட்டுமே இந்த அறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்று முதல் 3ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல வட தமிழக உள் மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலையுடைய பதிவானது அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற தமிழக மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் இருக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 3 பகுதிகள், தமிழகத்துடைய வட உள் மாவட்டங்கள், மற்ற பகுதியுடைய சமவெளி பகுதிகள், அதே போன்று கடலோர மாவட்டங்கள் என 3 பகுதிகளிலும் வெவ்வேறு வகையிலான வெயிலுடைய தாக்கம் இருக்கும் எனவும், அதே நேரத்தில் வெயிலுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு இணையான அளவுல காற்றில் ஈரப்பதம் இருக்கும் பட்சத்துல வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உணரப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையுடைய அதிகபட்ச பதிவு 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்தாலும் காற்றில் ஈரப்பதமானது 80% வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக 43 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்தாலும் காற்றில் ஈரப்பதம் அதிகபட்சமாகவே 50% என்ற அளவில் மட்டுமே இருக்க வாய்ப்பு இருப்பதனால நமக்கு சமவெளி பகுதிகளில் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெயிலை விட கடலோர பகுதிகளில் வெப்பம் அதிகமாக உணரப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடன் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வரையிலும் நமக்கு கடந்த ஒரு 15 நாட்களாகவே தமிழகத்தின் வட உள் மாவட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த சூழல்ல தற்பொழுது மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள்ல, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாகவும், அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நமக்கு வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.